சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ரெண்டாவது பேஜ் உள்ள போனேன். ரெண்டாவது பேஜ் உள்ள போயிட்டு ரெண்டாவது பேஜ் மூணாவது பேஜ் 2 பேஜ்ல 13 மாடு பிடிச்சேன். 11 மாடு கணக்கு எடுத்திருக்காங்க. 13 மாடு பிடிச்சேன். என்கிட்ட வீடியோ இருக்கு. 11 மாடு கணக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து 11:30க்கு நான் வெளியில வந்துட்டேன். 2 பேஜ் பிடிச்சி 2 பேஜ்ல பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன். 2வது பேஜ்ல இறங்கினேன். 3வது பேஜ் பிடிச்சேன், வந்துட்டேன். நான் 2 பேஜ் தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 2 பேஜ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் அவனே அவரான் பாலமேடு 2 ஜல்லிக்கட்டுலயும் 2 பேஜ் தான் சொன்னாங்க. இங்க மட்டும் அந்த கருப்பாயிரணி கார்த்தி அந்த பையன் வந்து வெளிச்சினத்தான். அந்த பையனுக்கு முழுக்க ஒன் சைடு பண்ணி இந்த கமிட்டியும் இந்த அரசியல்வாதியும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. முழுக்க இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டை வந்து வர்ணியாளர் கரெக்டான வர்ணியாளரை கூப்பிட்டு வந்து நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நான் கேஸ் கொடுக்க போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் நான் கேஸ் கொடுக்க போறேன். சிறந்த வர்ணியாளர் யாரு, கரெக்டான வர்ணியாளரை கூப்பிட்டு வந்து இந்த பையன் பிடிச்ச மாடு கரெக்டு, இந்த பையன் பிடிச்ச மாடு தப்புன்னு கரெக்டா சொல்லி அறிவிச்சாங்கண்டா நான் ஏத்துக்கிறேன். நான் செகண்ட் பிரிஸ் நான் ஏத்துக்கிறேன். ஆனா செகண்ட் பிரிஸ் கொடுத்தாங்க. நான் வேணாண்டு மேலே ஸ்டேஜே ஏறல. நான் கீழே அறிவிச்சது நான் கீழே இறங்கி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் மொத்தம் 17 மாடு பிடிச்சேன். அவங்க 17 மாடு அவங்க என்ன எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. கணக்கு என்ன எடுத்தாங்க எதுவுமே அறிவிக்கல. இத்தனை மாடு பிடிச்சாங்க எதுவுமே அறிவிக்கல. வந்தாங்க கருப்பாயினி அஞ்சான் கார்த்தின்னாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்னாங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அந்த பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் பாட்டுக்கு ஒண்ணுமே சொல்ல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு வீடியோ வந்து நான் ஆதாரப்பூர்வமா கொண்டு வரேன். நான் வந்து முறையா பதிஞ்சிருக்கேன், முறையா இது பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் கொண்டு வரேன். அந்த பையனும் முறையா பதிஞ்சிருக்கானா, மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கா, ஃபிட்னஸ் இருக்கா, எல்லாமே கொண்டு வரணும். கூடுதலா ஒரு சுத்து இறங்கி விளையாடல. இல்ல அதெல்லாம் அப்படி இல்ல. அதெல்லாம் இங்க எல்லாருமே கரெக்டா பாத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதுல 2 வாய்ப்பு வந்து கடைசி நேரத்தில் கார்த்திக் நழுவி போனது. இவருக்கு 2 பேரும் சமநிலையில இருந்து கடைசியாக கார்த்தி ஒரு பாடு பிடித்ததுனால அவர் ஒரு போயிட்டு அதை நேர அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இதில் யாருடைய பாகுபாடு இல்லாம கடைசி எல்லாருடைய கண்காணிப்புல இது நடந்துச்சு. அதனால எல்லாருக்கும் வீடியோ இருக்கு. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் காளையர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.